சீரியல் ஆக்டரான வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி சுந்தர் பத்தின சர்ச்சை நாளுக்கு நாள் சோசியல் மீடியால அதிகமாயிட்டே போகுது. அதே நேரம் இப்போ இவங்க 2 பேரும் பிரிய போறாங்க, விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. இது எல்லாத்துக்குமே முதல் முறையா வெற்றி வசந்த் ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது வெற்றி வசந்த் ரீசெண்ட் டைமா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறதே கிடையாது. ஸோ வைஷ்ணவி கூட ப்ராப்ளம் இருக்கு, பர்சனல் இஷ்யூனால தான் இவர் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது கிடையாது அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. இந்த நல்ல முதல் முறையா தனக்கு என்ன நடந்தது, அவங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா இல்லையா உள்ளிட்ட பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. நம்ம யார்கிட்ட பேசி பழகுறோமோ அவங்க கிட்ட உண்மையா இருந்து அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு புரிஞ்சு தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது அவங்க வியூஸுக்காண்டி காசுக்காண்டி போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். என் மாமியார் கூட இருக்க அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்கெல்லாம் அதை பார்க்கும்போது என்னது மருமகனுக்கும் மகளுக்கும் பிரச்சனையானு போய் கேட்பாங்க. என் மாமியார் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதை அவங்க சொல்லிக்குவாங்க. பட் அவங்க எது பார்க்குறாங்களோ அதை தான் கேட்பாங்க. எங்கள் அம்மாவே கேட்பாங்க சில நேரம், என்னடா இது அப்படின்னு கேட்பாங்க. யாருமா உனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் யூடியூப்லன்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல பார்க்காத நிறுத்துமா, பார்க்காதன்னு சொல்லிடுவேன். என்னை பற்றி ஒரு விஷயம் நான் சொன்னாதான் அது கரெக்டான விஷயமா இருக்கும். இல்லை என் கூட பழகிற ஆள் சொன்னால் அது துரோகமாக இல்லாமல் இருந்தால் அதுவும் கரெக்டாக இருக்கும். எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வெளியே வந்து சொன்னார்னா என்னை பற்றி உண்மையாக சொல்ல போகிறாரு அப்படின்ற அளவுக்கு இங்கே யாரும் நல்லவங்களே கிடையாது. ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேசுவாங்க. ரொம்ப ரேராக முத்து மாறி ஆள் தான் நியாயத்து பக்கம் நிற்பான். நான் அவனால் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது அதுதான். தப்போ ரைட்டோ நம்ம கூட இருக்கவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்கிறது நான் அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். நியாயத்து பக்கம் நிற்கணும். இந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, அது இதுன்னு செய்தி வந்தால் என் ஒய்ஃப் எனக்கு அனுப்பிட்டு சிரிப்பா. இங்கே பாருங்க விவாகரத்து ஆயிடுச்சாமா அப்படின்னு அனுப்பிட்டு சிரிப்பா. இந்த பிக்சரை மட்டும் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தா அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன்னு நினைக்கிறேன். இதை அனுப்பிட்டு சிரிக்கிற மாதிரி எமோஜி போட்டு அனுப்பியிருந்தா நான் பார்த்துட்டு அவளுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலை. நான் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஒன்று அனுப்பியிருந்தேன் பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ பொழுது போகலை போல இருக்கு, வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அதை இங்கே காட்டிட்டு இருக்காங்க, விடு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எப்பெல்லாம் கோவப்படணும் அப்பெல்லாம் அழுதுடுவேன். வீட்டில் சண்டை வரும், கோவப்படுவேன், அழுவேன். என் ஒய்ஃப் கோவத்தை காட்டுறதில்ல, அதனால நான் அழுதுடுவேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் சண்டை வரும், அது இல்லைன்னா சுவாரஸ்யமே கிடையாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது அந்த ஃபைட் மோட தான். ஆனால் இப்போ நான் சொன்னேன்னா அது அன்னைக்கு சண்டை வந்துடும். அந்த டைமில் நிறைய அழுவோம்ல, சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஆர்டிஸ்டாக ஒரு மீடியாவில் இருக்கிற பர்சனாக நம்ம எத்தனையோ விஷயங்கள்லாம் கண்டும் காணாமல் போனாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம மனசில் அதுக்கான கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் பார்த்தாலும் நான் பாட்டுக்கு போயிடுவேன். எப்பவுமே ஒரு நடிகர் ஆகிட்டா நீங்கள் 2 விஷயத்த ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஒன்று வந்து ரசிகர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற அபரிவிதமான ஒரு அன்பு, இன்னொரு பக்கம் உண்மையோ பொய்யோ நம்மளை பற்றி வர செய்திகள். ஆரம்ப கட்டத்தில் என்னடா இப்படியெல்லாம் கூட போடுவாங்களா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ எல்லா மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. தனக்கோ வைஷ்ணவி சுந்தருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா தான் இருக்கோம். எங்களை பற்றி வந்த எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்றத இந்த இன்டர்வியூ மூலமாக வெற்றி வசந்த் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.